அந்த விதி வினை ஊழ் வெல்லவே முடியாது. வள்ளுவர் சொல்கிறாரு, ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழலும் தான் முதிரும். என்னதான் முன்னேற்பாடாக பண்ணாலும் அந்த விதி வினைங்கிறத முன்னாடி வந்து நிற்கும், ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ரயில் பொட்டியில் உட்காந்துக்கிட்டு போகலாம், கிறக என்ஜினில் உட்காந்துருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் இந்து மதம், அதுதான் ஜைன மதம், அதுதான் பௌத்த மதம். இதை முன்னிறுத்தி தான் சிலப்பதிகாரம் எழுதுகிறாங்க. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோரேத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரில் நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செய்யல். ஆன்மீகம் பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? ஆன்மீகத்தான் சொல்கிறாரு, இதை தெய்வமாகலாம் சொல்கிறாரு. மனிதனும் தெய்வமாகலாம் திருக்குறள் சொல்கிறாரு, நிறையா குறள் சொல்கிறாரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எல்லாமுக்கும் முதல் தாய் தந்தை தான், நம்ம ஈன்றெடுத்து தாய் தந்தை தான். இந்த மாதிரி நிறைய இலக்கியங்கள் எல்லாம் ஏகப்பட்டது சொல்லியிருக்காங்க. இப்போ இலக்கியங்கள் யாரும் வாசிக்கிறது இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அகத்தியம், தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, பன்கள் கணக்கு, 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள், 20 இதிகாசங்கள். அதாவது விதி வினை ஊழ் வெல்லவே முடியாது. ஆனால் வள்ளுவர் மட்டும் ஒரு இடத்துல வெல்ல முடியும்னு சொல்கிறாரு. ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழலும் தான் முந்திரும்னு சொன்ன வள்ளுவர், உழையும் உப்பக்கம் காண்பர் உழைவென்றி தாழாது உங்கேற்றுப்பவர். இடைவிடாமல் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் விதியையும் வெல்லக்கூடும்னு சொல்கிறார். தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். ஆண்டவனே களமிறங்கி செயல்பட்டாலும் காரியம் ஆகாது. இருந்தாலும் நீங்கள் களமிறங்கி செயல்பட்டால் இந்த கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டா போனாலும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற கூலி கிடைத்தே தீருங்கிறார். அதனால் மனிதனுக்கு முயற்சி தான் முக்கியம்.